அவரும் 4 வார்த்தை அந்த ஆங்கிலம் சரியானதா தப்பானதுங்க அது வேற விஷயம். ஆங்கிலத்தில் அதை சொல்லி அப்புறம் அதுக்கு ஒரு கொச்சை தமிழிலும் விளக்கம் சொல்லி சொன்ன உடனே பிரமாதமான அறிவாளின்னு நினைத்து போயிடும். அவர் அறிவியலுக்கும் ஈசா யோகா மையத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருடைய ஒரு புத்தகத்தை விமர்சனம் செய்து தீக்கதிரில் நூல் விமர்சனம் எழுதினேன். புத்தகம் எழுதிட்டு நான் சனிக்கிழமை நைட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலில் கோயம்புத்தூர் போறேன். ஆனால் நாம் போவதற்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய சீடர்கள் 50 பேர் வந்து நிற்கிறார். ஐயா நீங்க இதுல கட்டுற சம்பந்தமா என்கிட்ட வாதிக்கணும்னாங்க. அப்புறம் அங்கே சிவபெருமானே தேவாரம் திருவாசகத்தையும் கேட்டு இறங்கி வந்தார் என்பதெல்லாம் கதைகள் உறவுகிற தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் வந்து சிவனுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் சிவன் பேசுகிற மொழி அல்ல என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த கட்டண நிர்ணயித்திருக்கிறத பாத்தீங்கல்ல, 50,000 ஏக்கர், அப்புறம் கடைசியில 5,000 வாங்குறவன் காவேரி, நம்ம காவேரி பின்னாடி, அவங்க கங்கா மேல. அங்கேயும் தமிழ்நாட்டு காவேரிக்கு முதலிடம், பேர்ல கூட முதலிடம் கிடையாது. அங்கே என்னென்ன வழங்கப்படும், தீர்த்தம் எத்தகைய தீர்த்தம் வழங்கப்படும், இதெல்லாம் கேள்விக்குரியார். இன்றைக்கு பக்தி போதையும் இணைந்ததுதான் மடங்கள். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகா சிவராத்திரியோட ஒரு பகுதியா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துல வருடம் இந்த மகா சிவராத்திரிய கொண்டாடுவாங்க. அந்த ஈஷா யோக மையம் குறித்தும் அதோடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சூப்போ அகத்தியலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஈஷா யோகா மையம் குறித்தும் அதனுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் குறித்தும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்றது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியில இருந்து நான் ஒரு கேள்வி புரிகிறது. ஒரு மிகப்பெரிய சாமியாராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்று அவர்களுக்குள்ளாவே சொல்லிக் கொள்வார்கள். அதாவது இந்த ஒவ்வொரு சாமியாருடைய மூலக்கதையை ஆய்வு செய்ய போனால் அது மிகவும் சிக்கலாக இருக்கும். வாசுதேவம் அப்படித்தான். அவர் எப்படியெல்லாம் சட்டவிரோதமாக நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார் என்பது ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, அங்கே என்னென்ன நடக்கிறது என்பது குறித்து ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன். அவர்கள் 2-3 விஷயங்களில் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இந்த மகள். ஒன்று, வனத்தை அழிப்பது, வனத்துக்கும் யானை தடத்துக்கும் எதிராக இருப்பது. 2, அவர்கள் அறிவியலுக்கு எதிராக இருப்பது. 3வது, பெண்களுக்கு எதிராக இருப்பது. இந்த 3 தான் முக்கியமான பிரச்சனையே. இன்று சிவராத்திரி உங்களுக்கு தெரியும். சிவபக்தர்கள் இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் இன்றைக்கு அது இரவு விழித்திருப்பார்கள். வைஷ்ணவர்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு விழித்திருப்பதை போல சைவர்கள் சிவராத்திரி விழித்திருப்பார். தனிப்பட்ட நம்பிக்கை. அவர்கள் விழித்திருப்பது சரியா தப்பா என்கிற விவாதத்துக்குள் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய நம்பிக்கை. தனிப்பட்ட மனிதர் விழித்திருப்பதும் விழித்திருக்காமல் இருப்பதும் இருக்குது. நான் கூட சிவராத்திரி காலத்தில் சின்ன பிள்ளையில் விழித்திருக்கிறேன். ஆனால் கோயிலில் அல்ல, சினிமா தேட்டர்ல 3 படம் பார்த்துட்டேன். எங்க ஒரு கோயில்ல சுசீந்திரத்துல 3 படம் போடுவாங்க. 3 படத்தை விடிய பார்த்திருக்கோம். அது வேற தனி செய்தி. ஆனால் இந்த ஈசா யோகா மையத்தில் சிவராத்திரி என்று விழித்திருந்தால் உங்களுக்கு அபூர்வ ஆற்றல் கிடைக்கும் என்று ஒரு அறிவியல் காரணம் சொல்றாங்க. அந்த அறிவியலை நான் ஏற்கவில்லை. ஏன்னா அவர்கள் சொல்ல அறிவியல் போலி அறிவியல். அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் அவங்களுடைய வெப்சைட்ல ஃபாலோ பண்ணுறேன். போன வருஷம் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வருஷம் சொன்னாங்க, இந்த வருஷம் சொன்னாங்க, அதுக்கு 3 வருஷம் நான் பதில் போட்டிருக்கேன். காத்துல ஈத்தர்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஈத்தர்ங்கிற பொருள் வழியாக சக்தி பரவும். சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஈத்தர் உச்சத்தில் இருக்கும். ஆகவே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகும்.
முதல்ல ஈத்தர் என்கிற கருத்து நியூட்டனுக்கு முன்னால் இருந்த அறிவியல் கருதுகோள். ஈத்தர் ஒன்று காற்றில் இருப்பதாகவும் அதன் வழியாக எல்லாம் பரவுவதாகவும் அன்றைக்கு ஒரு தியரி வைக்கப்பட்டது. நியூட்டன் காலத்திலேயே அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அறிவியல் உலகம் அதை கைவிட்டு விட்டது. உலகத்தில் எந்த அறிவியலாளரும் ஈத்தர் இருப்பதை இன்றைக்கு ஒப்புக்கொள்வதில்லை. அறிவியலாளர்கள் கைவிட்ட மேற்கோள்களை இவர்கள் தங்கள் அறிவியல் ஆதாரமாக திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அறிவியல் உலகம் இது தவறு என்று ஒப்புக்கொண்டு கைவிட்ட பிறகு அதே மேற்கோளை அதே கொட்டேஷனை திருப்பி திருப்பி போட்டு எங்க சயின்ஸ் இருக்கு. ரெண்டு ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொண்டாலும் அப்படி ஈத்தர் ஒன்று இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஹை ஒரு குறிப்பிட்ட நாள்ல லோ என்பதெல்லாம் எந்த அறிவியல் பூர்வமானது எங்கே நிரூபிக்கப்பட்டது. ஆகவே அதற்காக மூணாவது கேள்வி பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஒண்ணு பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா அங்க நெகட்டிவ் எனர்ஜி என்ன இருக்கு? பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கணுமா? ஆகவே இவர்கள் அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லை, போலி அறிவியலால் சொல்கிறார்கள். ஆகவே இது ஏற்க இயலாது. ரெண்டாவது, இவங்க சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவனை வந்து என்ன சொல்றாங்க, நாங்க பாதரசத்துல வச்சிருக்கோம், பாதரசத்துல அந்த குளத்துல இருக்கு, ஆகவே அதுல குளிச்சா அபூர்வ சக்தி கிடைக்கும். பாதரசம் மெர்க்குரி என்பது என்ன? அது ஒரு திடப்பொருள், திரவ பொருளா? திரவ உருவில் இருக்கும் திடப்பொருள். ஸ்கூல்ல 2 கேள்வி எழுதியிருக்கோம். திரவ உருவில் இருக்கும் திடப்பொருள் அது எதுக்கு பயன்படுது? எல்லா பொற்கொள்ளர் வீட்லயும் பாதரசம் வச்சிருப்பாங்க, தங்கத்தை அது கரைச்சிடும். பாதரசம் உடம்புக்கு நல்லதல்ல. பாதரசம் பல நோய்களை உருவாக்கும். ஆகவே பாதரசத்தால் இது செய்யப்பட்டது என்பது அறிவியலுக்கு புறம்பானது. ஆகவே அவர்கள் அங்க சொல்லுகிற எந்த விஷயமும் அறிவியலோட சார்ந்ததல்ல. அவர் இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசி இங்கிலீஷ் கொட்டேஷனை சொன்ன உடனே நமக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது, படித்தவர்களுக்கும் அந்த மூட நம்பிக்கை இருக்கு. ஒரே விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டால் அது அறிவுபூர்வமானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரும் 4 வார்த்தை அந்த ஆங்கிலம் சரியானதா தப்பானதுங்க அது வேற விஷயம். ஆங்கிலத்தில் அதை சொல்லி அப்புறம் அதுக்கு ஒரு கொச்சை தமிழிலும் விளக்கம் சொல்லி சொன்ன உடனே பிரமாதமான அறிவாளி என்று நினைத்துக் கொள்கிறோம். அவர் அறிவியலுக்கும் ஈசா யோகா மையத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்து அந்த வன ஆக்கிரமிப்பு என்பது, இந்த விஷயத்துல நான் ஒரு என் அனுபவத்தை சொல்ல வரேன். நான் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் தீக்கதிர் ஆசிரியா இருக்கும்போது அவருடைய ஒரு புத்தகத்தை விமர்சனம் செய்து தீக்கதிரில் நூல் விமர்சனம் எழுதினேன். அதுல இந்த கேள்விகள்லாம் எழுப்புறேன். எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் அவரை பத்தி விமர்சனம் புத்தகம் எழுதிக்கிட்டு நான் சனிக்கிழமை நைட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலில் கோயம்புத்தூர் போறேன். ஆனால் நான் போவதற்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய சீடர்கள் 50 பேர் வந்து நிற்கிறார்கள். எனக்கு என்னடா இவங்க 50 வந்துருக்குன்னா இங்க இருக்க போலீஸ்காரங்க யாராவது அவங்களுக்கு அந்த தகவல் கொடுத்துருக்காங்க, இவர் எழுதின கட்டுரை வருது, இந்த படிச்சுட்டு ஐயா நீங்க இதுல கட்டுரை சம்பந்தமா என்கிட்ட வாதிக்கணும்னாங்க. அப்புறம் அங்கே அந்த PR நடராஜன் தான் மாவட்ட செயலராக இருந்தா, அவரிடம் பேசினேன். அவர் சரி கூப்பிட்டா போங்க, வந்தா பிரச்சனை பாருனாரு. அவங்க ஒரு வீட்டுல அரேஞ்ச் பண்ணாங்க. காலையில அவருடைய வாதத்துக்கு போனேன். ஒரு 50 பேர் வந்திருந்தார்கள். எல்லாரும் பெண், அதுல பாதி பேர் பெண்கள் உட்பட உட்கார்ந்து பேசணும். அவர்கள் பல கேள்விகள் கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் சொன்னேன். அவர்கள் சயின்ஸ் கேள்விகளுக்கு எதுவும் பதில் சொல்லல. ஐயா சயின்ஸ் கேள்விகளை நாங்க சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி தாங்க சொல்லியிருக்கோம், நீங்க சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி கேட்டுங்க, அதுல நாங்க அதை உணர்றோம் ஐயான்னு தான் சொன்னாங்களே தவிர உணர்றோங்கிற தவிர அறிவியல் கேள்விக்கு அறிவியல் பூர்வமா பதில் சொல்ல. அப்புறம் வேற எங்க வாங்க பாக்கிறதுக்கு கூட்டம் போறோம், நான் அவரை சந்திக்க வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு விளையிட்டு. அப்ப என்னன்னா அவருக்கு எதிராக யாரா ஒருத்தர் பேசினாலோ தும்முனாலோ உடனே அவர்களை அப்புறம் பத்திரிகையாளர் விசாரிக்கும் போது அவரை போய் பார்த்தால் மிகப்பெரிய பணத்தை கொடுப்பார்கள். பத்திரிகையாளர்களுக்கு கட்டுக்கட்ட பணத்தை கொடுத்து எப்படியெல்லாம் கவனிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கவனிச்சு க்ளோஸ் பண்றதுன்னு அவங்க ஏற்பாடு. அது ஒரு நான் ஒரு தீக்கதிர் பத்திரிகை இது அவரை சந்திக்கிறதுக்கு முடியல. ஆகவே அவர்கள் அறிவியலுக்கு புறமானது. 2 அந்த வனம்
காட்டை எப்படியெல்லாம் ஆக்கிரமிச்சா என்பதற்கு தெரியும். அதுக்கு ஒன்றும் ரகசியமான விளக்கம் இல்லை. எல்லாருக்கும் ஊரிலிருந்து ரகசியம். ஆனா இவர் மட்டுமல்ல, அங்கே இருக்க ஒரு கிறிஸ்துவ நிறுவனமும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் யார் ஆக்கிரமித்தாலும் தப்பு. நமக்கு ஜக்கிய மட்டும் இல்ல, அவர்கள் ஆக்கிரமித்ததும் தப்பு, இவர்கள் ஆக்கிரமித்ததும் தப்பு. வனம் என்பது யானைகளுக்குடையது, வனம் என்பது பழங்குடி மக்களுக்குடையது, வனம் என்பது அங்கு வாழும் மக்களுக்குரியது, வனம் என்பது. சரி, இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய இது சிவன் அவர் ரொம்ப பெரியவர், ரைட், போட்ட ஆதி சிவன், ஓகே. அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, சமஸ்கிருதம் தான் தெரியுமா? சரி, தமிழ் தெரியாத சாமி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கணும்? தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று பாடிய சிவன் தேவாரத்திலும் திருவாசகத்திலும் தமிழால் போற்றி புகழ்ந்த சிவன். சிவபெருமானே தேவாரம் திருவாசகத்தையும் கேட்டு இறங்கி வந்தார் என்பதெல்லாம் கதைகள் உறவுகிற தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் சிவனுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் சிவன் பேசுகிற மொழி அல்ல என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது தத்துவாத்திரை. அதுல அவருடைய தத்துவம், அவருடைய நிறைய புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு, மாதாந்திர வெளியீடு வருது. கிட்டத்தட்ட எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். நான் பெங்களூர்ல இப்ப புது வீடு வந்த பிறகு இந்த அட்ரஸுக்கு வர்றதில்லை. அவர் எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார். ஆகவே அதை வாசித்துக் கொண்டிருந்தார். எதிலும் அறிவியல் பூர்வமானதோ தத்துவ ரீதியாக தெரியாது, எல்லாம் ஒரே. அனைத்துக்கும் ஆசைப்படுகின்றவர். அது ஏன்? அந்த கேள்வியை அவர் ஏன் உருவாக்கினார்? இது கன்சியூமர் வேர்ல்ட், கேரியரிஸ்ட் வேர்ல்ட். ஆகவே நவீன தாராளமயவாதத்துக்கு எல்லாம் மாயை, எதற்கும் ஆசைப்படாதே, ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன் என்று சொல்லுகிற பழைய தத்துவம் பயன்படவில்லை அவர்களுக்கு. ஆகவே எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிற ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தன் பக்கம் இழுப்பதற்காக அனைத்துக்கும் ஆசைப்படுகிறார். அவரை வளர்த்து விட்டது ஆனந்த விளம்பத்திரிகிறார். அனைத்துக்கும் ஆசைப்படும். அவரு பைக்ல போவாரு, உயர்ந்த பைக்ல போவாரு, உயர்ந்த கண்ணாடி போட்டுக்குவாரு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்குவாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, பெண்களை கையை பிடிச்சிட்டு. இது முழுக்க பார்த்தேன்னா மிடில் கிளாஸனுடைய ஒரு பழைய வளர்ந்து விடுகிற மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸனுடைய பண்பாட்டு தேவைகளையும் அவர்களுடைய இயலாமையும் அவருடைய அச்சத்தையும் மூலதனமாக்க வைத்து பணம் தெளிப்பதற்கு ஒரு மிடில் கிளாஸை வைக்கிறது. சரி, இப்ப அவரு சிவராத்திரி விழா கொண்டாடுறாரு. அந்த விழால பார்த்தேன்னா 50,000 ரூபாய் டிக்கெட்டு. தேசியில கங்கா மேல இருக்கும். அதான் சார் என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய கடவுள் நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அறிவியலுக்கு புறம்பானது, இப்படி பல்வேறு கூற்றுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு வணிகமயமா பார்க்கப்படுதா? ஏன்னா கட்டணம் வசூலிக்கிறாங்க, அதிக கட்டணம் கொடுக்கறவங்க முன்னாடி உட்கார்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆக இது ஒரு வணிகமயமா பார்க்கப்படுதாங்கிற கேள்வி எழுது. வணிகமயமாக பார்க்கப்படுது, வணிகமயமாக்கப்படுது. பக்தி ஒரு பக்கம் வணிகமயமாக்கப்படுகிறது, மறுபக்கம் மதவெறியாக்கப்படுகிறது. ரெண்டுமே ஒரு பாசிச அரசியலுக்கு தேவை. அது செய்யறாங்க. எப்படி கட்டணும்? அந்த கட்டணம் நிர்ணயித்திருக்கிறத பாத்தீங்கல்ல, 50,000 ஏக்கர், அப்புறம் கடைசியில 5,000 வாங்குறவன் காவேரி, நம்ம காவேரி பின்னாடி, அவங்க கங்கா மேல. அங்கேயும் தமிழ்நாட்டு காவேரிக்கு முதலிடம், பேர்ல கூட முதலிடம் கிடையாது. கங்கா பிரம்மபுத்திரா, கங்கா யமுனா பிரம்மபுத்திரா, கட்சியில் நம்ம கடைசியில உட்காந்துருக்கணும். காசு அப்படிங்கிற ஏற்பாடு. வருகிறவர்கள் 50,000 ரூபாய் காசு கொடுத்து வருகிறவன் யார்? உயர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், உயர் வருமானம் படைத்தவர்கள். அவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. அங்கே என்னென்ன வழங்கப்படும், தீர்த்தம், எத்தகைய தீர்த்தம் வழங்கப்படும், இதெல்லாம் கேள்விக்குரியார். அதுவும் காசுக்கு தகுந்தாற் போல் தான் வழங்கப்படும். அதாவது இன்றைக்கு பக்தி போதையும் இணைந்ததுதான் மடங்கள். அதுக்கு எந்த மதமும் விதிவிலக்கல்ல, எந்த மடமும் விதிவிலக்கல். அங்க இப்ப வியாபாரம் பண்றது மட்டுமல்ல, அதுல இருந்து ஒரு வியாபாரம் பார்த்து நீங்க விளம்பரம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. என்ன சொல்றாரு கேட்டேன்னா, நேரில் வர முடியாதவர்கள் பாருங்க,
எப்படி கும்பமேளாவுக்கு நேரில் வர முடியாதவர்கள் 5000 ரூபாய் காசும் ஒரு போட்டோ அனுப்பிச்சா தண்ணியில முக்கி அனுப்பிச்சிருவாங்க. எவ்வளவு சாஸ்திர இவர்கள் சொல்லுகிற சாஸ்திரத்துக்கும் ஆகமத்துக்கும் இது எந்த வகையில் பொருந்தும்? சாஸ்திரத்துக்கும் பொருந்தாது, ஆகமத்துக்கும் பொருந்தாது, மனுஷத்தனத்துக்கும் பொருந்தாது. முழுக்க முழுக்க அதே மாதிரி இவர் சொல்றாரு, நீங்க அங்க வர முடியலன்னா பரவாயில்ல, ஆன்லைன்ல வாங்க, காசு கொடுங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பிச்சிடுறேன். அப்ப எப்படியாவது நீ எனக்கு காசு கொடு, அவ்வளவுதான். வந்து காசு கொடு, வராம காசு கொடு, எப்படியாவது காசு கொடு. வியாபாரத்தினுடைய உச்சமாக அது மாறி போயிருக்கிறது. ரெண்டு, அதுக்கு ஏன் மத்திய அமைச்சரை மோடியை கூட்டு வராரு, ஒரு முறை குடியரசுத் தலைவரை கூட்டு வராரு, ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரை கூட்டு வராரு. எதுக்குன்னு கேட்டோம்னா, அவர்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சட்ட விரோதத்தங்களையும் பாதுகாப்பதற்கு. இவர்களே வருகிற மடம் என்று சொன்னால் எந்த போலீஸ்காரன் நேரடியாக உள்ள போக முடியும்? எந்த அரசு அதிகாரி உள்ள போவார்கள்? எந்த நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு எழுதும்? எந்த அதிகார வர்க்கம் இவர்களை கைப்படுத்தும்? பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நடக்கட்டும், சுற்றுச்சூழலுக்கு கேடு நடக்கட்டும், காடு ஆக்கிரமிப்பு நடக்கட்டும். 2024 நிகழ்வு நடந்திருந்தது. என்னன்னா 2 பெண்கள் ஈஷா யோகா மையத்துல வற்புறுத்தி தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா அவங்க பெற்றோர்கள் புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பெண்கள் கிட்ட விசாரிக்கிறப்போ விருப்பத்தோட தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பிரச்சனை நடந்தப்போ உச்ச நீதிமன்றமே காவலர்களோ இல்ல யாரும் உள்ள போக கூடாது, ஈஷா யோகா மையத்திற்குள்ள இது மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க. ஆக இந்த மாதிரி அமித்ஷா அவர்களும் போன முறை மோடி அவர்களும் வரதெல்லாம் எங்களுக்கு அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்குது, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே வர வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான். நிச்சயமா அதற்காகத்தான் வர வைக்கிறாங்க. ரெண்டு, அங்க பெண்களை எப்படி பயன்படுத்தாது நிறைய செய்தி வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க மர்ம மரணங்கள், மயானம், எந்த அனுமதியும் பெறாத மின்சார மயானம், அங்க கொலை. எனக்கு தெரிந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வசதி படைத்த வீட்டு பெண்கள் அங்கே மாட்டிக்கொண்டு சீரழிகிற கதை, பல கதைகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட ஒருத்தர் ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்க செய்தி, அவர் தீட்சை அளிக்கும் போது, அதாவது அருளாசி அடங்கும் போது பெண்கள் மேலாடை இல்லாம இருக்கணும், அரை நிர்வாணமாக அவர்கள் நின்றால் மட்டும்தான் அவர் தீட்சை வழங்குவாராம். அங்கே எல்லா விதமாக தவறாக பெண்களை பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது ஒரு விஷயம் தெரியுமா? அவருடைய மகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்து விட்டார் ஈஷா யோகா. அவருடைய மகள் ஆடம்பரமாக திருமண வாழ்க்கையை துய்த்துக் கொண்டு சந்தோஷமாக வெளிநாட்டில் இருக்க வேண்டும். ஆனா அடுத்தவன் வீட்டு பிள்ளைகள் தாம்பத்திய வாழ்வை, மன வாழ்வை, எல்லா வாழ்வையும் தொடர்ந்து தன்னை ஆனால் அங்க போய் அவர் என்ன வாழ்கிறார் என்பது தனி கேள்வி. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆகவே எந்த மடங்களும், அது யோகியாசனம், உலகத்தில் இருக்கிற எந்த மடங்களும், எந்த மதத்தை சார்ந்த மடங்களும் சரி, அங்கே உள்ளே நடக்கிற விவகாரங்கள் என்பது மர்மமானது, ஆபாசமானது, அயோக்கியத்தனமானது. அதில் கிறிஸ்துவ மடமாக இருந்தாலும், இஸ்லாமிய மடமாக இருந்தாலும், இந்து மடமாக இருந்தாலும், பௌத்த மடமாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா மடங்களினுடைய மத பீடங்களிலும் உள்ளே நடக்கிற விஷயங்கள் கொடூரமானவைகளே. அதில் இவரும் விதிவிலக்கல்ல. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்போ கும்பமேளா, இவர் சிவராத்திரி சொல்றாரு, நான் இதே தொடர்புடைய இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். இப்போ யூபியில கும்பமேளா நடக்குது. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க போய் குளிக்கிறாங்க, அதோடைய எனக்கு ஆட்சேபனை கிடையாது. குளிக்கிறாங்க, குளிக்காம இருக்காங்க, தனிப்பட்ட விஷயம். அப்ப ஆனா குளிச்சா பாவம் தொலைமான்னு கேட்டா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு பாட்டு பாடினார். நித்தம் நித்தம் நீராடின் நெடுமால் அருளை பெறலாமே, நித்தம் நித்தம் நீராடின் நெடுமால் அருளை பெறலாமே, தத்தும் தவளை மீன்கள் எல்லாம் அப்பேரடைய வேண்டாமோ. ஏண்டா குளிச்சா சொர்க்கத்துக்கு போலான்னா அங்க மீன் தவளை எல்லாம் தண்ணிக்குள்ளே தாண்டா கிடக்குது, அது ஏன்டா விமர்சனம் பெறல அப்படின்னு நாம் பாடினா கோபம் வரும். இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மிகச்சிறந்த கவிஞர் பாடின பாட்ட, குழந்தைகளுக்கு பாடின பாட்டவர், குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த குளிச்சா புனிதமாகிற தனிப்பட்ட நம்பிக்கை போயிட்டு வாங்க. ஆனா அதுல பல கேள்விகள்,
ஊபி இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் 2 நாளைக்கு முன்னாடி 50 கோடி பேர் வந்துட்டாருங்கிற, நேத்து பார்த்தா 60 கோடிங்கிறாரு. அதுல ஒரு மந்திரி சொல்றாரு 70 கோடி வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு 90 கோடி. அவர் கணக்கு தாப்பகம். சரி, அவர்கள் சொன்னா குறைந்தபட்சம் 60 கோடியில இருந்து 90 கோடி வச்சுக்கோ. 60 கோடி வச்சுக்கிட்டா கூட 140 கோடி இந்திய மக்கள் தொகை. அதுல 60 கோடிங்கிறது எவ்வளவு? கிட்டத்தட்ட சரிபாத். அந்த சரிபாத்துல வீட்டுல 2 பேருக்கு ஒருத்தர் போயிருக்கணும். எத்தனை வீட்டுல போயிருக்கோம்? தமிழ்நாட்டில இருந்து போல, கேரளால இருந்து அதிகம் போல, கர்நாடகால அதிகம் போல, ஆந்திரா தெலுங்கானால இருந்து அதிகம் போல, வடகிழக்கு மாநிலங்கள் போல, முஸ்லீம்கள் போல, கிறிஸ்தவர்கள் போல, பெரும்பாலான தலித்துகள் போகவில்லை. தென்னிந்தியா உத்தரப்பிரதேசத்திலையும் பெரும்பாதி ஏழை மக்கள் போகவில்லை. பெரும்பாலான ஏழை மக்கள் அந்த பக்கம் போகல. அப்ப அங்கேருந்து பணம் எப்படியோ 60 கோடி பேர் போனாங்க. 2 60 கோடி பேர் போனா எவ்வளவு ட்ரெயின் வேணும், எவ்வளவு பஸ் வேணும், எவ்வளவு தங்குற இடம் வேணும், எவ்வளவு நேரம் குளிக்க முடியும், எல்லாம் சயின்டிபிக் கணக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல சொன்னாலே ஏஐல கணக்கு போடுங்க. ஏஐல நீங்க இந்த கணக்கெல்லாம் கொடுத்தோன்னா 10 நிமிஷத்துல எவ்வளவு பேர் போயிருக்கான்னு கணக்கு சொல்லணும். சந்தேகம் இருந்தா நீங்க ஏஐல போட்டு பாருங்க. ஒரு 1 கோடி 1.5 கோடிக்கு மேல போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 5 லட்சம் 6 லட்சம் போனாலும் பெரிய விஷயம். அதுக்கே பஸ் போக்குவரத்து கிடையாது. அதே ரயில்ல நெரிசல் சாகுறான், கூட்ட நெரிசல் சாகுறான். அதே தாங்க முடியல. அந்த செத்த கணக்க சொல்லல, ஆனா வந்த கணக்க மிகைப்படுத்தி அளவுக்கு அதிகமாக சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? இந்தியா முழுவதும் இந்துமயமாவிட்டது, இந்தியா முழுவதும் மக்கள் பக்தி பிரவாகத்தில் பொழிகிறாங்க என்று ஒரு மதத்தை, மக்களின் மத நம்பிக்கையை தங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்கு, அரசியல் சூதாட்டத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். அங்கேயும் இதே மாதிரிதான். குளிச்சா குளிக்கலையா, போட்டோவை மூக்கு குளிச்சிடலாம். இன்னைக்கு காலில் ஒரு போட்டோ வந்திருக்கு. ஒரு பொண்ணு, எவ்வளவு படிச்ச பொண்ணு, ஒரு போன்ல இருக்கிற போட்டோ, போனை முக்கி குளிச்சாச்சு. அதாவது உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்குமானால் அந்த கடவுளையே ஏமாத்துக்கிற வேலை. கடவுளையே ஏமாத்துக்கிற வேலைதான். மனுஷனே இல்ல, கடவுளையே ஏமாத்துறாங்க. இந்த போட்டோவை முக்கிறது, இதை முக்கிறது, ஆன்லைன்ல ஆசீர்வாதம் வழங்குறது எல்லாம் கடவுளையே ஏமாத்துற வேலை. இவர்கள் மனிதர்களையே ஏமாத்துகிறார்கள், கடவுள்களையே ஏமாத்துகிறார்கள். ஆகிய சிவராத்திரியை வைகுண்ட ஏகாதசி இருப்பதெல்லாம் தனிப்பட்ட நம்பிக்கையா இருக்கலாமா? அதை வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்வது என்பதுதான் அவர்களுடைய முழுக்கிறது. செத்த கணக்க சொல்லலையே. அது மட்டும் இல்ல, அந்த அங்க இருக்கிற தண்ணி எவ்வளவு கிருமியானது, எவ்வளவு ஆபத்தானதுன்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு யோகி ஆதித்யநாத் என்ன பதில் சொல்லியிருக்காரு? கழுகுகளுக்கு பிணம் தெரியும், பன்றிகளுக்கு குப்பை தெரியும். பக்தி இருக்கிற சிலருக்கு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒழுக்கம் தெரியும், பக்திமார்களுக்கு கடவுள் தெரியும். சரி, அங்கே பிணம் இருக்கிறது தானே கழுகுகள் வருகிறது, அங்க குப்பை இருப்பதுனால பன்றிகள் வருது. அங்கே கழுகும் பன்றியும் சுத்திகிறது என்று தானே நாங்க சொல்றோம். வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல. நான் இதையே திருப்பி அவர்கிட்ட கேட்கிறேன். ஒரு மாட்டுக்கறி சாப்பிடா அவனுக்கு குணமா தெரியுது, உங்களுக்கு ஏன் அது விஷயமா தெரிகிறது? நீங்கள் அது கோபி என்று சொல்லுகிறீர்கள், நாங்க அது மாட்டு மூத்திரங்கிறோம். உங்களுக்கு அது கோமியம் எங்களுக்கு மாட்டு மூத்திரம் சொன்னா உனக்கு கோபம் வருது, கோமியம் சொன்னா எங்களுக்கு கோபம் வருது. இது அதெல்லாம் கேள்வி. அங்கே செத்தவர்கள் கணக்கை ஏன் மறைச்சீங்க? அங்கே என்ன ஏற்பாடு? அங்க ஏற்பாடு பண்ணியிருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி பார்த்தீங்களா? அவர்கள் கழிப்பிடத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வரிசையா, மறைப்பெல்லாம் கிடையாது. அதுல கழுகிறதுக்கு கொஞ்சம் இதா சொல்றதுக்கு மன்னிக்கணும், கழுகிறதுக்கு பக்கெட்டு அதெல்லாம் கிடையாது. குழாயில தண்ணி வச்சுட்டு அங்க மக ஜாதி என்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை காரணம் மட்டும் தான் அங்க நிறுத்திருந்தாங்க. ஒடுக்கப்பட்டவ, அதாவது கழுவி விட்டா உலகத்துல புண்ணியன்னு சொல்ற மோடியோ சங்கிகளோ போய் கழுவி விடல, பரம்பரையா அவங்கதான் அங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தண்ணியை விட்டு எல்லாரும் கழுவி விட்டுட்டு தண்ணி அடிச்சு என்ன அதற்கு அதை ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் செய்ய வேண்டும், பகர் சாதி மட்டும் ஏன் செய்ய வேண்டும்? நான் கேட்கல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில கோபத்தோட போட்டோவோட வந்திருந்த செய்தி, அது அவங்க பத்திரிகை தான், அது அவர்களை ஆதரிக்கிற பத்திரிகை தான். அப்படி ஒரு கேலி கூத்தாக மாறும். சிவராத்திரி இன்றைக்கு அவரு இங்க தமிழ்நாட்டுல பெருசு சிவராத்திரி சிவன் கோயிலுக்கு முழிப்பாங்க, பஜனை பாடுவாங்க, கொஞ்சம் பேர் சினிமாவுக்கு போவாங்க, நைட்டு முழுக்க சூதாடுவாங்க, அதெல்லாம் தனிக்கணக்கு. ஆனால் அதற்கு மேல் அது ஒரு பைத்தியக்காரத்தனமானதாக மாறியதில்லை. ஆனா இப்போது யோகி
இங்க ஈஷா மையத்தில் அதை ஒரு வியாபாரமாகவும் அதை ஒரு அரசியல் பகடையாகவும் மாற்றி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் இருக்கட்டும், கும்பமேளாவா இருக்கட்டும், தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போ அதை மறைக்கிறதுக்காக இப்படி மதம் சார்ந்த விஷயங்களையோ ஏதோ ஒரு விஷயத்தை கிளப்பி எப்பயும் ஒரு பதட்டமா வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சே பண்றாங்களா? இது வருடம் கொண்டாடுறது. இதை தாண்டி பொதுவான நிகழ்வுகளை சொல்றேன். இப்ப திருப்பரங்குன்றம் நிகழ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்ல, அவர்களுக்கு மத கலவரம் தான் எப்போதும் மூலதனம். உங்களுக்கு மண்டைக்காடு கலவரம் தான் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க விவேகானந்தர் ஆசிரமத்தை அமைக்கிற போது, விவேகானந்தர் மண்டபத்துக்கு அமைக்கிற போதே அந்த கலவரத்துக்கான விதையை அங்கு தூவுறாங்க. அங்கே இந்த மீனவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக தான் அந்த உண்டுவாங்க. இப்ப தமிழக அரசு தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு நல்லது நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பாறையை விட புகழ்மிக்கதாக அங்கே ஒரு வள்ளுவர் சிலையை உருவாக்கி அது தமிழகத்தின் கலாச்சார பண்பின் அடையாளமா இருக்காது. சிவத்தம்பி என்ற இலங்கை பேராசிரியர் சொல்லுவார், இந்துத்துவாவுக்கும் சமூக நீதிக்கும் அல்லது தமிழ் பண்பாட்டுக்கும் ஆரிய பண்பாட்டுக்கும் இட சண்டையில் விவேகானந்தவர் மண்டபம் ஆரியம் வெற்றி அடைந்ததன் முதல் குறியீடாக அமைக்கப்பட்டது. ஆனால் தமிழர் அதையும் மீறி வெற்றி அடைந்தாக மிகப்பெரிய வள்ளுவர் சிலையை அமைத்து வெற்றி பெற்றிருக்காரு. அதற்காக மகிழ்கிறேன்னு சொல்லுவார். அதனால அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்க கலவரத்தை ஆரம்பிச்சாங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். அதுக்கு பிறகு சென்னிமலையில என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதை எப்படி மாத்தினாங்க. இப்ப திருப்பரங்குன்றம் அதே மாதிரி ஸ்கூல்ல மத மாற்றம் செய்கிறான்னு ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க. எப்படி மதத்தை சார்ந்தே அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமில்ல, பிரியாணி சாப்பிட போனா அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அங்கேயும் மதத்தை கொண்டு வராங்கல்ல. ஏன் ஹலால் பண்ண உணவு கொடுக்குறேன், ஏன் ஹலால் பண்ண உணவு கொடுக்குறேன்னு கேட்கிறாரு சீனிவாசன். ஹலால் பண்ண உணவுங்கிறது, நான் மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் இருக்கேன், சீனா போயிருக்கேன். அங்க எல்லாமே ஹலால் செய்யப்பட்ட உணவுகள் தனியா வச்சிருப்பாங்க. இந்த உணவு ஹலால் செய்யப்பட்டது ஏன்னா அது ஒரு பகுதி மக்களுடைய நம்பிக்கை சாப்பிடுவாங்க. இல்லைன்னா போய் சாப்பிடாது. ஹலால் செய்யப்பட்டதான் செய்யப்படும். ஹலாலுங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீ ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிக்கிற மாதிரி அவன் ஒண்ணு மாத்திரம் ஓதுறான், அவ்வளவுதான். சாப்பிடுவது உணவை சாப்பிடுவது. சைவம் சாப்பிடுகிறவன் தான் இந்து என்று சொல்ல முடியுமா? பெரும்பாலான இந்துக்கள் சைவம் சாப்பிடுகிறவர்கள் தான். சைவம் சாப்பிடுகிறவர்கள் அல்ல, அசைவம் சாப்பிடுகிறவங்க தான் பெரும்பாலானவர்கள். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கேரளால இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? ஒரு கோயில்ல என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க? கோழிக்கறி. கோழிக்கறி பிரசாதம் கொடுக்குற அந்த பொண்ணு வருது, போட்டோ எடுத்து பேட்டி போட்டு பேசுறேன். இப்படி கேரளாவில் பல கோயில்கள் கோழிக்கறி பிரசாதம் இருக்கு. சில நம்ம ஊர்லயும் நாட்டுப்புற தெய்வங்களுக்கு ஆடு மாடு கோடு பலியிட்டு அது பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்குவது உண்டு இல்ல. ஆகவே இது உணவோ நம்பிக்கையோ தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் அதுல நம்ம இங்க நீண்ட காலம் அதுல ஒரு விஷயத்தை அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, வட இந்தியர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள், வடக்கே இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இருந்தது, அதை தொடர்ந்து அங்க மதம் வந்தது. ஆனா தென்னிந்தியாவில் கிறிஸ்துவமும் சரி இஸ்லாமும் சரி படையெடுப்பின் மூலம் வரவில்லை. இங்கே வியாபாரம் செய்ய வந்தவர், இன்னும் சொல்ல போனா நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இங்க மசூதிகளும் அச்சு வந்திருக்கு. ஒரு வியாபாரத்தின் மூலம் என்ற தொடர்பு, அதுல இங்க ஏற்பட்ட உறவுகள் அதுல வந்திருக்கக்கூடிய பார்க்கலாம். ஆகவே இதனுடைய தன்மையே வேறு. தமிழகத்தில் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்கள். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா வாழும். அவங்களுக்கு கூட பெரிய கொடுக்கல் வாங்கல் இருக்கும். சட்டம் மாமா மச்சான் உறவு வச்சிருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு இவங்க போவாங்க, இவங்க கோயில் விழாவுக்கு அவங்க போவாங்க. மசூதிக்குள்ள ஹிந்து திருமணம் நடக்கும், ஹிந்து கோயிலுக்கு முஸ்லீம் வருவான், இதெல்லாம் நடக்கும். நாகுதற்காக போவாங்க. ஆனா இப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்துல இது பிரச்சனை உருவாக்கி இருக்காங்க. திருவண்ணாமலையில வேற மாதிரி பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. சுற்றி வலம் வருகிற இடத்த அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமாக மதம் சார்ந்த பிரச்சனையை உருவாக்கி அரசியல் செய்ய வேண்டியது அவருடைய நோக்கம். இது ஒரு அமைதியாக இருக்கிற தமிழகத்தின் அமைதியை கெடுக்கிற சரி. அதே மாதிரி இப்ப இந்த ஈஷா யோகா மையத்துல மேல நிறைய வழக்குகள் இருக்கு. போக்சோ வழக்கு, கொலை வழக்கு, நில மோசடி வழக்கு ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி. ஆனா இவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு தெரிஞ்சும், அதே மாதிரி வனப்பகுதி முக்கியமான இடம், அந்த வனப்பகுதி இருக்கக்கூடிய இடத்தை இவங்க ஆக்கிரமிச்சு அந்த மையங்களை அமைச்சிருக்காங்க.
எல்லாம் தெரிஞ்சுமே ஏன் அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல? அமித்ஷா பிரதமர் அவர்கள் வராங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அவங்க மேல தவறு இருக்கு அப்படிங்கிறத. ஏன் எந்த அவங்க மேல ஆக்ஷனும் எடுக்கல? அதாவது உங்களுக்கு 2 விஷயத்த நம்ம தெளிவுபடுத்துறோம். ஒண்ணு, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு கல்வித்துறையை அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் IAS, IPS நீதிபதிகள் போன்ற பயிற்சி இடங்களை எல்லாம் அவர்கள் ஆளுகைக்கு கொண்டு வந்து உள்ள ஆளை கொண்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவுடைய அதிகார வர்க்கம், நீதித்துறை, காவல்துறை இவைகளில் கணிசமாக அவர்கள்தான் இருக்கிறார்கள். அதிகார வர்க்கம் இன்றைக்கு அதிகார வர்க்கம் இருக்குது. ஆகவே எந்த வழக்கு போனாலும் இன்னும் சொல்லுவோம், அரசாங்கமே ஒரு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது அடுத்த கேள்வி. அரசாங்கமே உறுதியாக இருந்தாலும் அந்த வழக்கை ஜோடிப்பதிலும் நடவடிக்கை எடுப்பதிலும் அதை சொதப்புவதிலும் அதிகார வர்க்கம் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். IAS, IPS அதிகாரிகள், நீதிபதிகள். இப்ப இந்த நீதிபதி கோர்ட்டுக்கு போற எந்த நீதிபதி பெண்கள் விவகாரத்துல தலையிடாதேங்கிறான். அங்க பெண்களுக்கு பாலியல் கொடுமை நடக்குது, தலையிடாதேங்கிறான். அங்கே இருக்கக்கூடிய விளைமைகள் எதா இருந்தாலும் வரவில்லை, தலையிட முடியவில்லை. ஒரு பிரேமானந்தாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடிந்தது ஜனநாயக மாதர் சங்கத்தால். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு அரசியல் சூழலையும் சமூக சூழலையும் இல்லை. முழுக்க முழுக்க மத்தியிலும் அவர்கள் அதிகாரம். ஆகவே அதிகார வர்க்கம் முழுவதும் அவர் கையில இருக்கிறது. அரசு, தமிழ்நாடு அரசு, இந்த திராவிட மாடல் அரசு என்று பேசிக் கொள்ளாலும் அவர்கள் பல விஷயங்களில் சமரசம் செய்து கொள்கிறார்களோ என்று ஐயம் இருக்கிறது. முருக மாநாடு நடத்தினது அதெல்லாம் அதனுடைய உதாரணம் தான். அதாவது நமக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவோம், ரொம்ப எதிர்க்க வேண்டாம், சில விஷயங்களில் கொஞ்சம் சமரசம் பண்ண முயற்சி பண்ணுகிறார்கள். அந்த சமரசத்தை கீழே இருக்க அதிகாரிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு கீழே கட்டவித்து விடுகிறார்கள். அந்த முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு என்பதும் சட்டவிரோதம் என்பதும் மேலே இருந்து கீழே வர எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் அதை பார்த்து சகித்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்க கிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.